Hello viewers, welcome to our chili garlic channel. இன்னைக்கு நம்ம சாண்ட்விச் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்க எடுத்து வச்சிருக்கேன். வெள்ளரிக்காய், தக்காளி, வெங்காயம் இத வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் சேம் மூணையுமே வந்து இங்க சாப் பண்ணி வச்சிருக்கேன். 4 பிரெட் ஸ்லைஸ், 2 டேபிள் ஸ்பூன் நெய் இல்லனா வெண்ணெய் உருக்கிக்கோங்க. நான் நெய் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள், அப்புறம் மயோனீஸ். இது வந்து ஹோம்மேட் மயோனீஸ் நான் பண்ணது. என்னோட இன்னொரு லிங்க்ல இது இருக்கும், எப்படி பண்றதுன்னு சொல்லி பாத்துக்கோங்க. இதுவும் வெஜ் மயோனீஸ் தான். தென் சாஸ் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். நீங்க மயோனீஸ் இல்லை அப்படின்னா திக் கர்டு, அப்படி இல்லைன்னா கர்டை வந்து கொஞ்ச நேரம் துணியில போட்டு வடிச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் தண்ணிலாம் வடிஞ்சதுக்கு அப்புறம் திக்கா இருக்கும் இல்லையா, அதை எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்க அப்படியே ரொம்ப நல்லா திக்கா நீங்களே வச்சிருந்தீங்கன்னா அதையே கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு பிரெட் ஸ்லைஸை எடுத்துக்கோங்க. ஓரம் வந்து நான் கட் பண்ணல, நான் ஏன்னா கிரில் பண்ண போறேன். அதனால நீங்க ஓரம் வந்து நீங்க கிரில் பண்ண முடியலன்னா ஓரம் வேண்டாம் அப்படின்னா கட் பண்ணிடுங்க. இப்போ இதுல ஒரு ஸ்லைஸ்ல வந்து சாஸ் கொஞ்சம் ஊத்திக்கோங்க. சாஸ் ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி தடவிக்கோங்க. இதுல நம்ம கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸை வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து வெங்காயம், வெள்ளரிக்காய், தக்காளி இதை வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி நீங்களும் வச்சுக்கோங்க. தக்காளி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தக்காளி கம்மி பண்ணிக்கோங்க. வெள்ளரிக்காய் நிறைய வேணும்ன்றவங்க நல்லா மெலிசா கட் பண்ணீங்கன்னா, ஓரளவுக்கு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஸ்லைஸ்ல வச்சுக்கோங்க. இன்னொரு ஸ்லைஸ்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மயோனிஸ் அதை போட்டு ஃபுல்லா கொஞ்சம் கவர் பண்ணிக்கோங்க. நீங்க கர்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த கர்ட் கூட பெப்பர், சால்ட் அதெல்லாம் போட்டுக்கோங்க. நான் மயோனீஸ்ல ஆல்ரெடி பெப்பர், சால்ட் எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு மேல உங்களுக்கு உப்பு வேணும்னா தேவையான அளவு உப்பு லைட்டா கொஞ்சம் உப்பு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெப்பர் பவுடர், காரமா வேணும்ன்றவங்க கொஞ்சம் லைட்டா பெப்பர் பவுடர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. இத வந்து இதுக்கு மேல இப்படி வச்சிடலாம். ஸோ இதை நீங்க தவா இருந்ததுன்னா தவால கொஞ்சம் நெய் விட்டு அப்படியே 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாண்ட்விச், வெஜ் சாண்ட்விச் ரெடி ஆயிரும். நான் வந்து இதை டோஸ்டர்ல பண்ண போறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விதமா பண்ணான்னு சொன்னாலே அதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ணிட்டு ரெண்டையுமே டோஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற, சாப் பண்ணி வச்சிருக்கிற வெள்ளரிக்காய், வெங்காயம், தக்காளி, அது கூட 1 டேபிள் ஸ்பூன் மயோனீஸ் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. தென் மிளகுத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் இல்லைன்னா ½ டீஸ்பூன், உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 1 டைப் ஆஃப் இதுதான், சேம் இன்கிரீடியன்ஸ், பட் நம்ம ஃபில்லிங் வந்து வேற மாதிரி பண்றோம். ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருந்தா அது பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க, பசங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா அவங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதை வந்து நீங்க அப்படியே நீங்க பிரெட்ல வச்சாலும் வைக்கலாம், இல்லைன்னா சாஸ் போட்டு ரெண்டு பக்கமும் 2 பிரெட் ஸ்லைஸ்லயும் சாஸ் தடவியும் நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் சாஸ் போட்டே நான் பண்றேன். ஸோ கொஞ்சமா சாஸ் போட்டுக்கோங்க. அதை ஃபுல்லா கவர் பண்ணிட்டு நம்ம 2 ஸ்லைஸ்லயும் சாஸ் தடவிட்டோம். ஸோ இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த மயோனீஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை வந்து இதில் நடுவில் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம்.
ஸோ இதை கரெக்டாக இப்படி வச்சுட்டு இது மேலே இன்னொரு பிரெட் ஸ்லைஸை வச்சிடலாம். ஸோ நமக்கு 2 விதமான வெஜ் சாலட் வந்து இங்கே ரெடி ஆயிருக்கு. ஸோ இதை வந்து எப்படி கிரில் டோஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நான் வந்து இங்கே கிரில் டோஸ்டர் வச்சிருக்கேன். ஸோ அதை ஆன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதில் நெய்யை வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். நெய் இல்லைன்னா நீங்கள் வந்து பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கிரில் டோஸ்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு தவாலையே நெய் கொஞ்சம் ஊற்றிட்டு இது ரெண்டையும் வந்து வச்சு திருப்பி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச 2 இதையும் வைக்க போகிறேன். ஸோ இது மேல் பக்கமும் கொஞ்சம் தடவிக்கலாம். ஸோ இது இப்போ க்ளோஸ் பண்ணி கிரில் பண்ணலாம். ஸோ இப்போ முடிஞ்சிருச்சு கிரில்லு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இங்கே கிரில் ஆயிருக்கு. ஸோ இதை எடுத்துருவோம். ஸோ இந்த சாண்ட்விச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செம சூப்பராக இருக்கும். பசங்களுக்கும் லஞ்ச் பாக்ஸில் நீங்கள் இதை கொடுத்து விடலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் பிரெட் எவ்வளோ அழகாக டோஸ்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம சாண்ட்விச் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஸோ பசங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சில்லி கார்லிக் சேனல்.